இங்க டிஎஸ்பி கிட்ட ஜெயில்ல இருக்க அந்த பணக்கார வீட்டோட 2வது பையன் ஹீரோயின பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு 8 வயசு இருக்கும்போதே எங்க வீட்டுக்கு வந்துட்டா. அவங்க அப்பா கிடையாது. அவங்க அம்மாவும் அவங்க அக்கா கூட தான் வந்தான்னு. அப்பா கிடையாது. அப்பா தான் இருக்காங்களே நான் பார்த்தேனேன்னு சொன்னா, அது அவரோட ஒரிஜினல் அப்பாவே கிடையாது. அவங்க அப்பா முன்னாடியே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. இவங்க 2 பேரும் வந்து சும்மா இவள பார்த்துக்கிறதுக்காக போட்ட கேர் டேக்கர்ன்னு சொல்றான். அப்ப அந்த அவங்க அம்மாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவங்களுமே தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாங்கன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் டிஎஸ்பிக்கு ஷாக் ஆகுது. அப்ப டிஎஸ்பிக்கு அவங்க அசிஸ்டன்ட் ஃபோன் பண்றான். ஆத்தோரமா செத்தது ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு பையன் தான்னு சொல்லிட்டு. அவன் வேற யாரும் கிடையாது. ஹீரோயினையும் அவங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்த இவ்வளவு நாளும் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்திருப்பாங்க. அந்த இடத்த கேர் டேக்கரா பார்த்துட்டு இருந்தவன் தான் அவன். இதுக்காக இவன் கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினும் வந்து வந்துட்டு இருக்கும்போது அவன் கண்ணுக்கு வந்து அவனோட லவ்வரும், இன்னொரு பக்கம் அவனோட ஃப்ரெண்டு மாயாவும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கண்ணுக்கு மாயா தெரிஞ்ச உடனே ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான், என் லவ்வர் செத்ததுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சு போச்சு, அதை நான் போய் டிஎஸ்பி கிட்ட சொல்ல போறேன்னு. மாயா சொல்றா, அதெல்லாம் நீ சொன்னாத, சொன்னா வந்து உன்னதான் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. அப்ப லவ்வரே விஷயத்துக்கு வந்துடுறான், நீ சீக்கிரமா சொல்லு இல்லைன்னா டிஎஸ்பி இறந்துருவாருன்னு உடனே யார் பேச்சை கேட்கறதுன்னு தெரியாம மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. ஹீரோனோட மாமனாரோ அவங்க வீட்டுல இருக்க அந்த செகண்ட் பையனோட ஒய்ஃபு கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இங்க இருக்க எல்லாருமே தான் இது சேர்ந்து கேம் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க, எனக்கு வயசாச்சுன்னு நினைக்கிறாங்க. நான் இறங்கினேன்னா இங்க இருக்க எல்லாருமே நான் பிடிச்சி யார் கொலைகாரன் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றான். அந்த டைம்ல அவங்க பொண்ணு ரிட்டர்ன் வந்த உடனே, இந்த டைம்ல இப்ப வெளியே சுத்திக்கிட்டு இருக்கியே, ஆல்ரெடி 2 கொலை நடந்திருக்கு, உன் மேல பழிய போட்டாங்கன்னா என்ன பண்றது, அவங்க கூட தொடர்புல வேற இருக்கு அப்படின்னா, நீங்க கூட தானப்பா இருக்கீங்கன்னு சொன்னா எழுத்து பேசாத, சொல்றதை மட்டும் கேட்டு வீட்டுல இருன்னு சொல்றாரு. ஹீரோயின் சைட்டா டிஎஸ்பி போய் பாத்துறாங்க. அவர் டெட் பாடி இருக்க இடத்துல தான் இருக்காரு. அப்ப ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியும், சின்ன வயசுல இவர் தான் எங்க கேர் டேக்கரா இருந்தாரு, இவனை கொன்ன ஆளையும் நான் பார்த்தேன்னு. ஹீரோயின் அப்போ ஒளிஞ்சு நின்று பார்த்து இருந்திருப்பாங்க. அது கொன்ன ஆள் தான் வந்து என்னோட லவ்வர் 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்த இடத்தையும் நான் பார்த்தேன், அவன் தான் லவ்வரையும் கொண்டு போறான்னு சந்தேகமா இருக்கு, அவன் கையில டேட்டோ கூட இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோயின் கிட்ட டிஎஸ்பி கேட்குறாரு, 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் இருந்திருக்க, இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்டானு. பழசெல்லாம் மறந்துருச்சு, இன்னைக்கு தான் என் ஃப்ரெண்டு மாயாவே என்கிட்ட சொன்னான்னும் போது அசிஸ்டன்ட் சொல்றாங்க, உன் ஃப்ரெண்டு மாயா பேரண்ட்ஸே உன்னை 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தாங்க, அவளுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கோன்னா இவளுக்குமே ஒன்றும் புரியல. ஹீரோயினை டிஎஸ்பி வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஜெயிலில் இருக்க அந்த 2வது பையனை பார்த்து, உன் மேலே தான் எவிடன்ஸ் கரெக்டாக இருக்குது, உன்னை தான் வந்து கொலையாலே அறிவிக்க போகிறாங்கன்னு, உங்களுக்கு காசு வேணா தானே ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டால், காசெல்லாம் வேணாம், இன்னொரு டீல் இருக்குது, அதை பண்ணி கொடுன்னு சொல்கிறாரு. அதே டைமில் நைட்டு இங்கே காட்டுறாங்க ஹீரோயினோட மாமியாரை. அவங்க ஃப்ரெண்டு மாயா வந்து மூஞ்சில தலாணி வச்சு அமுக்கிட்டு இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு தடுக்காம அங்கேருந்து பயந்துட்டு ஓடி வந்துடுறாங்க.